வணக்கம் பானு. அதாவது வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை வழங்குவதை தடுக்கும் விதமாக தேர்தல் அதிகாரிகள் பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்வது போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து நெல்லை சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பாஜக வேட்பாளர் நாயனார் நாகேந்திரனுக்கு பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் செந்தில் பாலாமணி தலைமையில் பறக்கும் படையினர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தாம்பரம் போலீசார் உதவியுடன் சோதனை நடத்தினர். அப்போது ரயிலில் பயணம் செய்த சென்னை கொளத்தூர் திருவிக்கா நகரை சேர்ந்த சதீஷ், அவரது தம்பி நவீன், அதே போல் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த பெருமாள் ஆகிய 3 பேர் கொண்டு வந்த பைகளை சோதனை செய்த போது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக 3 பேரையும் பணத்துடன் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து தாம்பரம் காவல் நிலையத்தில் துணை கமிஷனர் பவன்குமார் ரெட்டி, உதவி கமிஷனர் நெல்சன் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நாயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசைவாக்கத்தில் உள்ள ஓட்டல் ஒன்றிலும் அவரது உறவினர் சேப்பாக்கம் பகுதியில் நடத்தி வந்த ஓட்டல் ஒன்றிலும் இருந்து பணம் நெல்லைக்கு தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்படுவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிடிப்பட்ட சதீஷ் மற்றும் நவீன் இருவரும் சகோதரர்கள். நாயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஓட்டலில் வேலை பார்த்து வந்தனர். ஸ்ரீவைகுண்டம் சேர்ந்த பெருமாள் என்பவர் நாயனார் நாகேந்திரனுக்கு உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 பேரும் பணத்தை நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திருநெல்வேலிக்கு கொண்டு சென்று திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் தாங்கள் சொல்லும் நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என சொன்னதின் பேரில் பணத்தை கொண்டு சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட பணம் 3,99,00,000 தாம்பரம் காவல் நிலையத்தில் வருவாய்த்துறையினர் எண்ணி பார்த்தபோது பின்பு போலீசார் முன்னிலையில் தாம்பரம் தாசில்தார் நடராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதாவது கைப்பற்றப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் இது தொடர்பாக வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் நடராஜன் தெரிவித்தார். சட்டவிரோதமாக வாக்காளர்களுக்கு கொடுக்கும் பணம் கொண்டு செல்லப்பட்டதால் 3 பேரை தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பானு.